கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராலே நிறைவான பலனை இன்று உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. நாம் இந்த பூமியிலே எதை செய்தாலும், எதை விரும்பினாலும் அதிலே ஒரு நிறைவை நாம் எதிர்பார்ப்பது உண்டு. நாம் வாங்குகிற எல்லா பொருட்களிலும் ஒரு நிறைவான எதிர்பார்ப்பை நாம் ஒவ்வொரு பொருட்களிலும் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று இயேசுவினிடத்திலும் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது நிச்சயமாக அது பாக்கியமான காரியமே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவினிடத்தில் எதிர்பார்த்த அந்த நிறைவை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் ஒரு நிறைவான சமாதானத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான பலனை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மாலே நிறைவான பலன் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என் கர்த்தராலே, அவருடைய கரத்தினாலே ஒரு நிறைவான பலன் வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேறத்தக்கதாக இப்பொழுதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவான பலனை காண செய்வாராக. ஆமென்.